அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ் இன் டைம்ங்கிற சைனீஸ் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல சீராங்கோட மரணத்துக்கு அவங்க அண்ணன் யான் தான் காரணம் கண்டுபிடிக்கவும் இந்த உண்மையெல்லாம் கடந்த காலத்தை சேர்ந்த லானுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப 2021 லான் வேலை பார்க்குற சேனல்ல தான் காட்டுறாங்க. அங்க ரிப்போர்ட்டர் மூவ் வந்து லான் கிட்ட நீ ஏன் காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள்னு பாராட்டிட்டு போயிருப்பாரு. கட் பண்ண டைம் மெர்ஜில இருக்கும்போது லானையும் வழக்கம் போல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க. லான் இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ண வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க அப்பதான் காலையில என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஈலான் வந்திருப்பான்னு ஆசையா கதவு திறந்து பார்த்தா அவங்க ஹவுஸ் ஓனர் வந்திருப்பாரு. 2 மாசமா வாடகை தரல அந்த பணத்தை தான் கேட்டு வந்திருப்பாரு. இது தெரியவும் லானும் தான் ஏன் ஈய தேடி வரலன்னு யோசிக்கிறாங்க. கட் பண்ணா 2021 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. அவனுக்கு அவங்க அண்ணன் ரிப்போர்ட்டர் மூவ் கால் பண்ணி நீ ஈலானு காதலிக்கிறத பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. ஈக்கு எதுவுமே புரியல. நான் அந்த லானு எப்போ காதலிச்சனும் ஏன் இப்படி பேசுறான்னு யோசிக்கும் போது அங்க ஈய மீட் பண்ணி யான் வருவான். ஏன்னா போன தடவை 2022 சேர்ந்த ஈ கடந்த காலத்துல இருக்க ஈ மாதிரியே வந்து யானை மீட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதை பத்தி பேசதான் யானை இங்க வந்திருப்பாரு. நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பாத்துறேன், தனக்கு இருக்க 8 மில்லியன் கடனை பத்தி தான் பேசிட்டு இருக்க. ஈ அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். அதோட நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்கவும் யானோ நீ கொடுத்த எல்லா பணத்தையும் நான் ஸ்டாக்ஸ்ல போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும் அந்த ஸ்டாக்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இன்னும் அந்த ஸ்டாக்ஸோட ரேட்டு மட்டும் அதிகமாச்சுன்னா அதை வச்சே நான் கடன் அடைச்சிருவேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு நீ என்னை மிரட்டின மாதிரி என் தங்கச்சிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஈயும் நான் எப்ப இந்த யானை மீட் பண்ணன்னு யோசிக்கிறான். அவங்க அண்ணன் மூவ் கால் பண்ணி லானை காதலிக்கிறேன்னு சொன்னது இப்ப இந்த யான் வந்து பேசின விஷயம்லாம் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்க லான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நான் மட்டும் இல்ல என்னோட இன்னொரு விஷயம் இருக்கான்னு கண்டுபிடிக்க இந்த நினைவுகள் எல்லாம் எதிர்காலத்துல உள்ள ஈக்கு அப்டேட் ஆகுது. அந்த டைம்ல இருந்து ஈ யானை தான் மீட் பண்ண வந்திருப்பான். அவன் கடந்த காலத்துல கொடுத்த பணத்தை பத்தி தான் கேட்கறான். நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை வச்சு ஸ்டாக்ல பணத்தை போட்டீங்க, இப்ப அந்த ஸ்டாக்ஸோட மடங்கு பல மடங்கு அதிகமாயிருச்சு, அதை வச்சு நீங்க ஏன் கடன் அடைக்கலன்னு கேட்டா யான் தான் மறுபடியும் என் நண்பன் ஒருத்தனை மீட் பண்ணதாகும், அவனோட சேர்ந்து சூதானதால நான் சம்பாரிச்ச மொத்த பணமும் மறுபடியும் என்கிட்ட போனதா சொல்ல அதெல்லாம் கேட்ட ஈ கடுப்பாகிறான். அதோட யான் கிட்ட உங்க ஃப்ரெண்டை நீங்க மீட் பண்ணதா சொன்னீங்களே அது எப்ப, அதுக்கப்புறம் நீங்க கடைசியா எப்போ சூதானீங்கன்னு அந்த தகவல் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க மறுபடியும் டைம் மெர்ஜாக லான் கூட தான் இருக்கான். அப்ப லானும் நான் உன்னை மீட் பண்ண வரதா சொல்லி இதோட 2வது நாள் ஆகுது, ஆனா இன்னைக்கு நான் உன்னை எதிர்காலத்துல மீட் பண்ண வரல, எதனால வராம இருந்திருப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஈயும் அதை விட எல்லா பிரச்சனையும் தீர்க்க எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, யானை அவர் கிடைச்ச மொத்த பணத்தையும் மறுபடியும் சூதாடி தோத்துருக்காரு, நம்ம அதை மட்டும் தடுத்தா போதும் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே வெளியில கிளம்புறாங்க. அப்ப ஈயோட மெமரில சில புது மெமரிஸ் அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த விஷயத்த லான் கிட்டையும் சொல்லி கடந்த காலத்துல இருக்கனா லான் ஒன்னதான் தேடி வந்துகிட்டு இருக்கேன், ஏன்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல அதுக்கு லானும் அவன் வந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் 2021 இருக்கான், இந்த கதவை அவன் தட்டினா அந்த 2021 இருக்க டோர் ஓபன் ஆகாது, நம்ம வெளியில போகலாம்னு சொல்ல அதுக்கியும் எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், 2021 ஒருவேளை இந்த டோர் அவனால திறக்க முடியலாம், கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டான், வேற வழியை யோசிப்பான், பால்கனி வழியா கண்டிப்பா அவன் வருவான்னு சொல்ல அவன் ஒருவேளை மேல வந்தா எதிர்காலத்தை சேர்ந்த ஈ மறைஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு லானே பால்கனி கிட்ட வராங்க. 2021 சேர்ந்த ஈயும் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னா அவங்களை கீழே வர சொல்ல ஈயும் நான் போன தடவை வீட்டுக்கு வரும்போது என்னோட எதிர்காலத்தை பத்தி சொன்னேன் அது உண்மையா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்க லானோ நம்ம எப்படியாவது இவனை சமாளிச்சே ஆகணும். 10:52 ஆகிற வரைக்கும் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல, நாளைக்கு உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏமாத்த ட்ரை பண்ணதா சொல்லவும் அப்ப டைம் எரிஞ்சு முடியவும் லானும் நீங்க வேணும்னோட வீட்டை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல ஈயும் மொத்த வீட்டையும் செக் பண்ணி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. லான் கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் எங்கன்னு கேட்க லானும் எனக்கு எதுவும் தெரியாதனும், இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது இங்க வரது தப்பு, இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல அந்த ஈயும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப 2021 இருக்கலாம் வேலைக்காக சேனலுக்கு வரவும் அவங்களுக்கு முன்னாடி அங்க 2021 சேர்ந்த ஈ வந்திருப்பான். தன்னோட இன்னொரு வெர்ஷனை பத்தி தனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல லான் தனக்கு அப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஈயும் ஒரு போட்டோவை காட்டுறான். சென்சீராங்கோட வீட்டுக்கு எதிர்காலத்தை சேர்ந்த ஈயும் லானும் போயிருப்பாங்களே அப்ப அங்க சில போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சீராங் இந்த ஈக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த போட்டோவை காட்டி இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு சொல்ல லான் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ணிட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பி தப்பிச்சிடுவாங்க. மறுபடியும் டைம் எரிச்சல எதிர்காலத்தை சேர்ந்த ஈ கிட்ட அந்த 2021 இருக்க ஈயனை விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்ல ஈயும் அவங்கிட்ட நம்மளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொல்ல அப்பதான் லானும் நான் எதிர்காலத்துல உள்ள ஈயும் மீட் பண்றேன், கடந்த காலத்துல இருக்க ஈயும் மீட் பண்றேன், ஆனா என்னோட எதிர்காலத்தால ஏன் ஒன்ன மீட் பண்ண முடியல, எனக்கு சந்தேகமாவே இருக்கு, நீ ஒண்ணு பண்ண என் நம்பருக்கு நீ இப்பவே கால் பண்ணன்னு சொல்ல ஈயும் அவன் டைம்ல இருக்க லான் நம்பருக்கு கால் பண்ணான். அதுக்கு லைன் கிடைக்கல. அதனால 2 பேருமே டைரக்டா 2022 இருக்க லானை மீட் பண்றதுக்காக சேனலுக்கு தான் வராங்க. லானும் நான் உள்ள வந்தா என்ன யாரும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதோட என்னோட எதிர்காலமும் நானும் பக்கத்துல இருந்தா நான் மறைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு, நீ மட்டுமே இப்ப போன்னு சொல்ல ஈ உள்ள வந்து லானை பத்தி விசாரிக்க அப்படி யாருமே இங்க வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வெளியில லான் ரொம்ப நேரமாக ஈ வரலன்னு அவங்க உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்க என்ட்ரன்ஸ்ல அவங்க கார்டு ஆக்சஸ் ஆகல, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்க உள்ள போன ஈ வேகமா வந்து லானை கட்டிப்பிடிக்கிறான். அப்ப டைம் எடுத்து முடியும் அவங்க காலகட்டத்துக்கே வந்துருவாங்க. அப்பதான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. லான் அங்க வேலை பார்க்கலன்னு சொல்லவும் ஈயும் லான் இப்ப இங்க இல்லனா அவ எங்க தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேனலோட சீஃபை வந்து மீட் பண்ணிருப்பான். அவங்க மூலமா லானுக்கு ஆக்சிடென்ட் நடந்தா அவங்க கோமால இருக்கிறதாவும் ரிப்போர்ட்டர் மோதா அவங்களை கவனிச்சுக்கிறதா சில விஷயத்த சொல்லிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாம உடனே மூவை கான்டாக்ட் பண்ணி லான் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கதான் லான் அதாவது
எதிர்காலத்தை சேர்ந்த லான் கோமால இருக்காங்க. அப்பதான் மூவும் லானுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்து நான் தான் அனுப்புனேன். அங்கதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமாயி நீ அவளும் காதலிச்சுக்க தானே, அப்ப எதனால நீ அவளை தேடி வரல, அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கவே இல்லையான்னு கேட்க இதுக்கு ஈயால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்ப 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு முன்னாடி 2021 சேர்ந்த இருக்கான். லான் கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும், என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கானே அவன் யார் என்னன்னு எல்லாத்தையும் இப்பவே சொல்லுன்னு சொல்ல லான் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. 2021 நான் எந்த வீட்டுல இருக்கணும், அந்த வீட்டுக்கு சரியா 4 மாசம் கழிச்சு 2022 நீ அங்க வருவ. அப்பதான் அங்க டைம் மெர்ஜ் ஏற்பட்டு நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுவோம். அப்பதான் எதிர்காலத்தை சேர்ந்த உனக்கு எனக்கு காதல் ஏற்பட்டதா அந்த உண்மையெல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்ட நான் எப்படி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன், அதோட இந்த இடத்த பாரு, இத மாதிரி ஒரு இடத்துல நான் ஏன் இருக்கணும்னு கேட்க அது எனக்கு தெரியாதுன்னு அங்க இருந்து லான் கிளம்பிடுவாங்க. இப்ப 2022 இருக்க தான் காட்டுறாங்க. லானுக்கு எங்க தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அங்க வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த ஞாபகம் வருது. லானுக்கு ஜனவரி 7 தான் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஜென்சிராங்கோட கேஸும் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதே நாள்ல தான் நானுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு தான் இதே வழியில வந்ததும் அப்ப ஆம்புலன்ஸ் ஒரு ஆளு கூட்டிட்டு போனது, அங்கிருந்து கீ செயின் கிடைச்சது. இந்த விஷயம் நான் ஞாபகத்து வர ஜனவரி 7 ஆக்சிடென்ட் நடந்த லானுக்கு தானும் தனக்கு கிடைச்ச கீ செயினும் லானோட தான் கண்டுபிடிக்க கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் எதிர்காலத்தை சேர்ந்த யானை வந்து மீட் பண்ணி லான் விபத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கறான். ஏன்னா ஜென் இப்ப கோபத்துல இருக்கான், சீராங் உயிரோட இல்ல. அதனால அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க யான் கிட்ட கேட்டா லான் ஆக்சிடென்ட் பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா தான் இங்க வந்திருக்க. அப்பதான் யான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். லான் ஆக்சிடென்ட் பண்ணது தான் தானும் அன்னைக்கு நடந்த உண்மையை சொல்றான். ஜனவரி 7 தான் சீராங் ஜெனோட டைவர்ஸ் கேஸ் நடந்திருக்கும். அன்னைக்கு சீராங் ஜென் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பா கோர்ட்ல இருந்து. அன்னைக்கு ராத்திரி அவங்க அண்ணன் தங்கச்சி கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அண்ணனும் தங்கச்சிட்ட ஜென்னை எதுக்காக காப்பாத்தணும், அவன் ஒரு தப்பானவன் சொல்ல அதுக்கு தங்கச்சி சீராங்கும் ஜென் ஒன்னும் ஒரு தப்பானவன் கிடையாது, நீங்க தான் தப்பானவர், நீங்க பண்ண எல்லா வேலையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க வாங்கின கடனை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க பண தேவைக்காக உங்க சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்கீங்க. ஒரு நாள் உங்க கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கும் போது நான் பார்த்தேன், அதுல நீங்களும் சேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிட்டத சேவை பயன்படுத்தி ஜென் மேல ஒரு பொய்யான பழிய போட்டிருக்கீங்க. அப்பதான் நீங்க நினைச்ச விஷயம்லாம் நடக்கும்னு உங்க தேவைக்காக எங்களை பிடிச்சிட்டீங்கன்னு சண்டை போட்டே வரவும் அப்ப திடீர்னு கார் எது மேலேயோ மோதின மாதிரி சவுண்ட் கேட்க வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே அங்க இருந்து 2 பேருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில சீராங் நியூஸை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க கார் ஒரு இடத்துல இடிச்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்களே, அங்க ஒரு விபத்து நடந்திருக்கணும். அதுல ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கும். அப்படி அடிபடும் போது அந்த பொண்ணு ஒரு புதர்கிட்ட இருந்திருக்கானு தெரிய வந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு லான் தான் இவங்க 2 பேருக்குமே தெரியாது. சீராங்கம் அண்ணா நீ தப்பு பண்ணிட்ட, போலீஸ்ல போய் சரண்டர் ஆகுன்னு சொல்றாங்க. ஆனா நியூஸை நல்லா பார்த்ததுல அங்க எந்த ஒரு கேமராவும் இல்லனும், இடிச்ச வண்டியை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்றிருக்க. அதை பார்த்து யார் போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் டைம் கொண்டு கொடு, என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் தான் தப்பு பண்ணியிருந்தா போலீஸ்ல போய் சரணடைறேன்னு சொல்லி தங்கச்ச சமாளிச்சிட்டு பாரு. சீராங் இறந்து போற அன்னைக்கு தான் அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டது லான் தானும். இதுக்கப்புறம் எந்த ஒரு உண்மையும் ஜென் கிட்ட மறைக்க கூடாதுன்னு யானை போலீஸ்ல சரணடைய சொல்லியிருப்பாங்க. யான் முடியாதுன்னு சொல்ல அப்பா அவங்களுக்கு நடந்த பிரச்சனையில தான் தவறுதலா சீராங் கீழே விழுந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த உண்மையெல்லாம் யான் கிட்ட சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் தான் தான் காரணம் ஃபீல் பண்ண அங்க இருந்து கிளம்பிடுவான். கற்பனை 2021 இருக்க தான் காட்டுறாங்க. அவன் தன்னோட எதிர்காலத்தோட பேசணும்னு ஒரு மொபைலை கையில கொடுத்து 2 காலக்கட்டத்தை சேர்ந்த என்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியாது, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மொபைல் மூலமா பேசிக்க வாய்ப்பு இருக்கு, நீ அவங்க இந்த போனை கொடுன்னு சொல்லவும் லானுக்கு அதுல விருப்பம் இல்ல. இவங்க 2 பேரும் ஒரு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அது மூலமா டைம் மெர்ஜ் கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் அது நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாங்க. அது கீயும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என் பேச்சை கேளு, நான் நல்லா ரிசர்ச் பண்ணி பாத்துறேன், இந்த டிவைஸ்ல பேசுறது மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, முக்கியமா எனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும், நீ காதலிக்கிற கூட கண்டிப்பா இதே விஷயத்தான் செஞ்சிருப்பான், நான் சொல்றதை கேட்டு இந்த போனை அவங்கிட்ட கொடுன்னு சொல்லவும் லான் அந்த மொபைலை வாங்கிக்கிறாங்க. நான் இந்த போனை கொடுக்குறேன், ஆனா இது மூலமா டைம் மெர்ஜ்ல எதுவும் பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் உங்க 2 பேருமே நான் எப்பவுமே சந்திக்க விட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவன் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல இப்ப 2022 சேர்ந்த தான் காட்டுறாங்க. லானுக்கு எதிர்காலத்தில் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறான். அப்பதான் மரபமையில வச்சிருந்த கீ செயினை பாக்குறான். இது ஜனவரி 7 ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கும். அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்பதான் டைம் மெர்ஜ் ஆகவும் லானும் அங்க வராங்க. நேத்து இவங்க 2 பேருமே சேனலுக்கு போயிருப்பாங்களா, அதான் எதிர்காலத்துல உள்ள லானை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்களா. அப்ப அவங்க கார்டு ஆக்சஸ் ஆயிருக்காது, அது எதனால ஆக்சஸ் ஆகல, நீ என்ன சந்திச்சியான்னு கேட்க உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறான். இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிச்சு ஆகணும்னு உன் கார்டு எதனால ஆக்சஸ் ஆகல தெரியுமா, ஏன்னா நீ அந்த வேலையில இல்ல, உன் வேலையில உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, ஒரு முக்கியமான இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நீ ஆப்பிரிக்கா போயிருக்க, அதனாலதான் உன்னாலே என்னாலே மீட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லவும் லானோ அதை நம்ப. அப்பதான் அந்த மரபமையில இருக்க கீ செயினை காட்டி இந்த கீ செயினை பார்க்கும்போது என்னைக்காவது வித்தியாசமா உனக்கு தோணிருக்கான்னு கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லையே, இது என்னோட கீ செயின் தான், பல வருஷமா இதை நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்ல அது கீயும் 4 மாசத்துக்கு அப்புறம் இந்த கீ செயினை நீ தொலைச்சிருவ, அப்படி தொலைச்ச கீ செயின் என் கையில கிடைச்சிருக்கு, அந்த கீ செயினை தான் நான் இங்க வச்சிருக்கேன், அப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த டைம் மெர்ஜ் எல்லாத்துக்குமே இந்த டீ செயின் தான் காரணமா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல லானும் இந்த கீ செயின் எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா எனக்கு இது கீழே இருந்து கிடைச்சிச்சு, ஒரு வேளை வருங்காலத்துல நீ தொலைச்சிருக்கலாம், அந்த டைம்ல கீழே இருந்து எனக்கு கிடைச்சிருக்கலாம்னு சொல்ல அப்ப நம்ம 2 பேரும் சந்திக்க இதுதான் காரணமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு லான் மொபைல் எடுத்து கிட்ட கொடுக்குறாங்க. இதுவும் கடந்த காலம் உனக்காக கொடுத்தது, இது மூலமா நீங்க 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல எதிர்காலத்தை சேர்ந்த அதுல
அதுல இருந்து தான் கடந்த காலத்துக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவான், இது நான் தான். அந்த மெசேஜை பார்த்த கடந்த காலத்தை சேர்ந்த ஈகோ தான் எதிர்கால விஷயம் தான் மெசேஜ் பண்றதை புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.